ராசியிலேயே ரொம்ப வலிமை வாய்ந்த ராசியா, ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வளம் பெறக்கூடிய ராசியா, ஒரு சுயம்பா இருக்கக்கூடியவங்களும், ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பிறக்கிறப்பே பல திறமைகள் இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். ஒரு ஆற்றல், வேகம், சுறுசுறுப்புங்கிறது இவங்களுடைய ரத்தத்தில் இயல்பிலேயே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். பெரும்பாலுமே சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. வீரம், விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்களா, அள்ளி கொடுக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும். மனசாட்சிக்கு மாற அவங்களுக்கு பேச தெரியாது. ஏழை, பணக்காரன், படித்தவங்க, படிக்காதவங்கன்னு வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாது. 1000 பேர் கூடி நின்னாலுமே சரி, இவங்களுடைய ஆலோசனைங்கிறது ஒரு யதார்த்தமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்களாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், விளக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. தொடர்ந்து நீங்கள் தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்கள தோல்வி சந்திச்சிங்களோ இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அடி மனசில் அதிரடியான திட்டங்கள்ங்கிறது உங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இனி அந்த திட்டங்கள் எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உறவினர்கள், நண்பர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. தூக்கி எறிஞ்சு பேசக்கூடியது அதிகமாக இருந்திருப்பாங்க. சின்ன காரணத்துக்காக ஒரு பெரிய அளவில் பகையை கொண்டு வந்திருப்பாங்க. இனி உங்களுடைய சிந்தனை சிறப்பாக இருக்கிறதால, செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கிறதால இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பெரிய பதவியில் அமரக்கூடிய யோகமும் இனி உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். ஒரு காட்டு சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கக்கூடிய உங்களுக்கு இனி யாரையுமே நீங்கள் சார்ந்து இயங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. தொடர்ந்து நல்ல மாற்றம் சூரிய பகவானாலே ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சூரிய பகவானை விட செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிக நல்ல பலனை கொடுக்க இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வழிபாடு கூடவே செவ்வாய் பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக போகுது. வேலை ரீதியாக இந்த நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முழு திறனை உபயோகப்படுத்தி நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். தன்னை நம்பி வரக்கூடியவங்களை கை தூக்கி விடவும், எதிர்க்கக்கூடியவங்களை வாழ்நாள் முழுவதும் புறத்தள்ள தெரிஞ்சவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பலன் கிடைக்கிருக்குது. நட்சத்திர மண்டலத்தில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாத உடைய நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தலைமை பண்புங்கிறது தேடி வரும்னு சொல்லலாம். இது வரைக்குமே நீங்கள் எழுந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி, கௌரவம், பாராட்டு, பண வரவுன்னு எல்லா வகையிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம். குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே பதவிங்கிறது இந்த நேரம் உங்களை தேடி வரும். அதனால கவலைங்கிறது வேண்டாம். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் அனாவசியமாக மற்றவங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் உறுதிமொழியும் தர வேண்டாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியாக முழு கவனங்கிறது உங்களுடைய பார்வையில் நீங்களே செலுத்துறது நல்லது. தொடர்ந்து இந்த நேரத்தில் மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். தர்ம சங்கடத்துக்கு உண்டான சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்க பாருங்கள். இதனால் டென்ஷனுங்கிறது ஏற்படாது. உங்கள் திறமை, விளைப்புக்கேற்ற ஊதியங்கிறது இனி தொடர்ந்து ஏற்படுறதால முன்னேற்றங்கிறது கிடைக்கும். எந்த விஷயத்தையும் நீங்கள் நேரடியாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். தோல்வி மனப்பான்மை விடுங்க, மன இறுக்கத்தை விடுங்க, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. இனி தொடர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் காட்டாமல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் போதும். பலரும் மதிக்கக்கூடிய வாழ்வுங்கிறது கிடைக்க போகுது. சின்ன சின்ன அவமானங்கள் இல்லாமல் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. உங்கள் மேலே வீணான படிதான் அதிகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த ஒரு ஈகோ பிரச்சனை, பிரிஞ்சிருந்த தம்பதி எல்லாமே ஒன்று சேர போகிறீங்க. அந்யோன்யமும் சிறப்பாக இருக்க போகுது. பேச்சில் கனிவும் முதிர்ச்சியும் இனி தேடி வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. தாயோட ஆரோக்கியம் மேம்படும். புதிய வண்டி வாகன சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிர்களுடைய தொல்லையினி நீங்க ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கமும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பெரிய பொறுப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் உறவினர் வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம், நோய் இல்லாமல் விலகக்கூடிய யோகங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் எந்த விஷயத்திலையும் அனாவசியமாக மற்றவங்க மேலே சந்தேகப்பட வேண்டாம். தவிர்க்க முடியாத செலவு, தர்ம சங்கடங்கிறது ஒரு சில நேரம் ஏற்பட்டாலுமே எதற்குமே நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம். தொடர்ந்து நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச உதவிகளை, சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த நேரத்தில் நீங்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு
தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பாருங்க. மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, திருநங்கைகளுக்கு, வயது முதிர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருந்து துவரையை தானம் கொடுங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஒவ்வொன்றா படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும்னு சொல்லலாம். உறவினர் வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும். பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அலைச்சலுங்கிறது அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், ஹோட்டல், அரசு ஊழியர்கள், மொத்த வியாபாரிகள், விவசாயம், இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய நேரடி பார்வை முக்கியம்னு சொல்லலாம். தொடர்ந்து புதிய முயற்சி செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி போட பாருங்க. திருமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பலன் தான். வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அனுசரிப்பு தன்மைங்கிறது தேவைப்படுது. மனதளவில் கவனமாக இருந்துட்டா போதும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க பாருங்க. வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். பேச்சிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. ராசி அதிபதி சூரியனோட நிலை பொறுத்த வரைக்குமே தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி புதனோட சேர்ந்திருக்கக்கூடிய நேரம். எதிர்காலம் பார்த்தின பய உணர்வுங்கிறது இன்னும் நீங்க ஆரம்பிக்கும். வீண் பழி எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம். புத்தி கூர்மை சிறப்பாக இருக்குது. பணம் வரவும் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே தேடி வரும்னு சொல்லலாம். கடன் நெருக்கடிங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும். துக்கம், துயரம், சங்கடம் இது எல்லாமே விலக போகுது. தொடர்ந்து பண பலத்தால் விரும்பின விஷயத்தை சாதிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்திலையும் நல்ல வாய்ப்புங்கிறது தடையில்லாமல் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக வேலை வாய்ப்புக்காக வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கலாம். அரசு உத்தியோக முயற்சி எல்லாமே கைகூடி வரும்னு சொல்லலாம். தொல்லை கொடுத்த விஷயம் எல்லாமே இனி ஒவ்வொன்றும் விலக ஆரம்பிக்க போகுது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வீடு மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு வாக்கு பளிக்குன்னு சொல்லலாம். பிள்ளைகளோட திருமணம், குழந்தை பாக்கியம், உத்தியோகம், தொழில் அனுகிரகத்தை பொறுத்த வரைக்குமே மன நிம்மதியை தரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குது. தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, மகிழ்ச்சி உண்டாகும். முடிஞ்சா இந்த நேரத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலையிட்டு விரதம் இருந்து சுவாமி ஐயப்பனை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து சிம்ம ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைந்திருக்கிறாங்க. சுக்கிர பகவான் வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்கிறது நல்லது. தொடர்ந்து ராகு பகவானாலையும் உங்கள் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கேது, சனி, ராகு பகவானால் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். தொடர்ந்து கவனம் செலுத்த பாருங்க. தொழில் முதலீடு பொறுத்த வரைக்குமே யோசித்து செய்கிறது நல்லது. உடல் நிலையில முழு கவனம் செலுத்த பாருங்க. மற்றபடி பொருளாதார நிலையிலும் சரி, பிள்ளைகள் வழியிலும் நல்ல மாற்றம் உண்டாக போகுது. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாழ்க்கை துணையோட பேச்சை நீங்க இந்த நேரத்தில் கேட்கறது தான் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரனோட சஞ்சார நிலைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பண வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம். மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் இனி நல்ல மனமாற்றத்தை உங்களால் உணர முடியும். ராகு செவ்வாயை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே இனி நீக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எந்த செயல்பாட்டிலையும் முழு கவனம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. செலவு மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த நேரத்தில் அத்தியாவசியமான செலவு மட்டும் செய்ய பாருங்கள். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதால தொழில் வியாபாரத்தில் இனி எதிர்ப்புங்கிறது இனி நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இனி சாதகமான பலன் கிடைக்கும். கேது, சனி, ராகு பகவானால செவ்வாயோட சஞ்சார நிலைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் சாதகம் அல்ல. அதனால எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கை தேவைப்படுது. புதிய முயற்சி செய்கிறது மட்டும் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க. மற்றவங்கள வேலை ரீதியாகவும் இருக்கட்டும், நண்பர்கள் வகையிலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கோபப்படுறதையோ வார்த்தைகளை நீங்கள் அதிகப்படியாக உபயோகப்படுத்துறதோ இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே மனசை இந்த நேரத்தில் நீங்கள் கட்டுப்படுத்துறது தான் நல்லது. மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலம்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு செயல்படாதீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் புந்தகம் விளைக்கக்கூடிய வாய்ப்பை உறவினர் வகையில் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொடர்ந்து எதிரிகளுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எதிரிகள் தொல்லை குறைய ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாடு இருந்தால், குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றி பாருங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். குலதெய்வ கோவிலுக்கு ரெட்டை அகல்விளக்கு தீபம், இழுப்ப எண்ணெயில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதுலேயுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே காலையில் மாலையில் 2 நேரமும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள்
எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.